தள்ளி விட்டு செல்லாதே. நம்பிக்கையோட ஒரு அடி முன்னே எடுத்து வை. நான் 100 அடிகள் உன் பக்கம் வருவேன். வேல் கையில் இருக்கிற முருகன் சொல்ற வார்த்தை இது. நம்பினா ஓம் முருகான்னு கமெண்ட்ல எழுது. வாழ்வின் பாடங்களை தேடி நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம். உங்களை சுற்றியுள்ளவர்களே போதும். அவர்களின் செயல்களும் வார்த்தைகளுமே உங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்துவிடும். அதன் தாக்கத்தின் வலி மட்டும் சற்று ஆழமாக இருக்கும். ஆனால் அந்த வலியே அப்பாடத்தை வாழ்நாள் முழுவதும் மறக்காமல் இருக்க செய்யும். ஏதாவது தவறு செய்து தோற்று போயிருந்தால் பரவாயில்ல. ஆனா உண்மையாயிருந்தும் தோற்று போனதுதான் வலிக்குது. உண்மை பேசி யார் மனதையும் நோகடிப்பதை விட மௌனம் பேசி நகர்ந்து செல்வதே மேல். விருப்பம் இல்லாதவர்களை நீ விரும்பியே பிடித்தாலும் வலியும் காயமும் உனக்கு மட்டும்தான். எப்போதுமே ஒவ்வொரு எதிர்விளைவையும் சவாலாக கொள்ள வேண்டும். தோல்வி என்ற வார்த்தையையே உபயோகிக்க கூடாது. வாழ்க்கையில் ஒரு சிறு பின்னடைவே அது வேகத்தடை மாதிரி. சிறிது நிதானமாக கடக்க வேண்டும். அதன் பின் வெற்றி உறுதி. உங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். ஒரு காலத்தில் நம்மை சிரிக்க வைத்த உறவுகள் இன்று நினைவாக மாறிவிட்டது. அந்த நாட்கள், அந்த உரைகள், அந்த சின்ன சின்ன சண்டைகள் இப்போது நினைவில் மட்டும் மீண்டும் பிறக்கின்றன. மீண்டும் வராத உறவுகள் தான் மனசில் என்றும் நிற்கும் நினைவுகளாக மாறுகின்றன. இருக்கும் போதும் சிரிக்க வைத்து, இல்லாத போது நினைத்து அழ வைக்கும் உறவே கடவுளின் வரம். அன்பிற்கு நிகர் எதுவும் இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் அன்பானவர்கள் யாரும் இல்லை. எல்லோருமே தேவை என்ற காரணத்திற்காக மட்டுமே அன்பை பயன்படுத்துகிறார்கள். பணம், அன்பு இரண்டுமே 3 எழுத்துதான். ஆனால் இங்கு அன்பிற்கு மதிப்பு இல்லை, பணத்திற்கு மட்டும்தான் மதிப்பு. பணம் வாழ்க்கைக்கு தேவைதான். ஆனால் அந்த பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்றால் நம் சிலரிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். இதனால் தான் பணத்தை விட அன்புக்கு சக்தி அதிகம். ஆனால் இங்கு யாரும் அதை புரிந்து கொள்வதில்லை. சந்தோஷத்தையும் சோகத்தையும் தாங்கிக் கொண்டே நம்மை எழுந்து நடமாட வைக்கும் நம் மனதுதான் மிகச்சிறந்த நண்பன். ஒரு நாள் வலியோடு போதும், மறுநாள் வெறுத்து போகும். சில நாட்களில் எல்லாம் பழகி போகும். அவ்வளவுதான் வாழ்க்கை. சந்தோஷமாக இரு. நீ பலகாலமாகவே கேட்ட ஒரு வரம் உனக்கு நாளை கிடைக்கப் போகிறது. உனக்கான காலம் இது. நீ எதிர்பார்த்த நேரம் வந்துவிட்டது. உனக்கு என் மேல் நம்பிக்கை இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஓம் முருகா என்ற பதிவிட்டு செல். அலட்சியம் எவ்வளவு பெரிய தவறு என்பதை இழப்பு ஏற்படும் வரை தெரிவதில்லை. பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும், வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும், தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்து பாருங்கள். உங்கள் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும். நல்லவர் என்று யாரையுமே நம்பி விடாதீர்கள். எல்லோருக்கும் 2 முகங்கள் உண்டு. அது அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்பதான் வெளிப்படுத்தப்படும். நமக்கு நல்ல வாழ்க்கையோ கெட்ட வாழ்க்கையோ கொடுக்கப்படவில்லை. நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டுள்ளது. அதை சந்தோஷமாக இரு. நீ பலகாலமாகவே கேட்ட ஒரு வரம் உனக்கு நாளை கிடைக்கப் போகிறது. உனக்கான காலம் இது. நீ எதிர்பார்த்த நேரம் வந்துவிட்டது. உனக்கு என் மேல் நம்பிக்கை இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஓம் முருகா என்ற பதிவிட்டு செல். யாரோ ஒருவர் வெறுப்பதை யாரோ ஒருவர் நேசிக்கத்தானே செய்கிறார்கள். ஒருவரால் காயமடைவதும் யாரோ ஒருவரால் குணமடைவதும் தான் இந்த வாழ்க்கை. நம்மிடம் நடிப்பவர்கள் கவனமாக தான் நடிக்கிறார்கள். நாம் தான் ஏமாந்து விடுகிறோம். வாழ்க்கையில் அடிபட்ட பின்புதான் அனைவரின் உண்மையான முகத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் கவலைகள் என்பது காணாமல் போய்விடும். ஒரு காலத்தில் நம்மை சிரிக்க வைத்த உறவுகள் இன்று நினைவாக மாறிவிட்டது. அந்த நாட்கள், அந்த உரைகள், அந்த சின்ன சின்ன சண்டைகள் இப்போது நினைவில் மட்டும் மீண்டும் பிறக்கின்றன. மீண்டும் வராத உறவுகள் தான் மனசில் என்றும் நிற்கும் நினைவுகளாக மாறுகின்றன. இருக்கும் போதும் சிரிக்க வைத்து, இல்லாத போது நினைத்து அழ வைக்கும் உறவே கடவுளின் வரம். எப்பவும் எதுக்கும் மனம் தளராத. யார் உன் கூட இருக்காங்களோ இல்லையோ, நான் உன் கூட இருப்பேன். என்னையும் என் அப்பனையும் தாண்டி எதுவும் உன்னை ஒன்னும் பண்ண முடியாது. நம்பிக்கையா இரு. உன் அப்பன் நான் இருக்கேன். வரப்போற 2026 உன்னோடதுதான். நீ யாருன்னு இந்த உலகத்துக்கு காமி. உன்னால முடியும். துணிஞ்சு பண்ணு. நான் இருக்கேன்.